இன்று நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று பாரபட்சமின்றி அனைவரும் வாக்களித்து தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை ஸ்தாபித்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த அரசாங்கம் மக்களின் தேவைகளை கண்டறிந்து அந்த தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த அரசாங்கம் நாங்கள் ஆட்சியினை பொறுப்பேற்றிருக்கிறோம். உண்மையிலே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சுகளை நீங்கள் நோக்கும் இடத்து பொருத்தமானவர்களுக்கு பொருத்தமான அமைச்சு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பேராசிரியர் சுனில் சென்னேவி அவர்களுக்கு ஒரு சிறந்த அமைச்சு பொறுப்பு கொடுத்திருக்கின்றது, புத்தசாச மற்றும் சமய அலுவல்கள் அமைச்சு. உண்மையிலே இவ்வளவு காலம் நாட்டில் இருந்த அமைச்சர்கள் இனவாத ரீதியாகவே செயல்பட்டிருந்தார்கள். ஏனைய மதங்களை மதிக்காது, ஏனைய கலாச்சாரங்கள் ஏனைய பண்பாடுகளுக்கு இடம் கொடுக்காதான் நிலைமை கடந்த காலங்களிலே நாட்டிலே காணப்பட்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அனைத்து மக்களுடைய மத உரிமைகளை நாங்கள் மதிக்கின்றோம், அதற்கு நாங்கள் உதவிகளை செய்கின்றோம். அது மட்டுமல்லாது அந்தந்த மக்களுடைய நம்பிக்கைகள் அவருடைய கலாச்சாரம் பண்பாடுகளை நாங்கள் பாதுகாக்கின்றோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே தேர்தல் காலங்களிலே மக்கள் மத்தியிலே போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் மத நம்பிக்கையுடையவர்களுக்கும் அதாவது இறைவனை வழங்குவதற்கு தடை விதிக்கப்படும், அதற்கான தடங்கள் ஏற்படுது என்று போலியான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றார்கள். இன்று அது உங்களுக்கு நினைக்கிறேன், இன்றைய தினம் அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று பல எல்லா வணக்க ஸ்தலங்களும் சென்று வந்து இன்றைய தினம் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். அதே போல் நானும் அமைச்சை பொறுப்பேற்ற பின்பு இந்த கொழும்பு நகரத்திலே ஆலயத்திற்கு வந்து சென்றிருக்கின்றோம். உண்மையிலேயும் இந்த ஆலயம் மிகவும் இலங்கையில் இப்படி ஒரு ஆலயம் இருக்கின்றதா, அதாவது கொழும்பு நகரத்திலே ஆலயத்துக்கு உள்ளே சென்று பார்க்கின்ற போது ஒரு ரம்மியமான ஒரு அமைதியும், நாங்கள் மேலே தியான மண்டபத்துக்கு சென்றிருந்தோம், இவ்வளவு ஒரு அமைதி. அதே போல இங்கு இருக்கின்ற அரசமரம் 600 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த அரசமரம். உண்மையிலே இந்த ஆலய பரிபாலன சபைக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஆலயத்தை நீங்கள் பரிபாலனம் செய்தமைக்காக. எனவே நாங்கள் இறுதியாக கூறிக்கொள்வது, இந்த நாட்டு மக்களுக்குடைய அதாவது வளமான நாடு அழகான வாழ்க்கை, இதற்காக இந்த அரசாங்கமும் எமது ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நிச்சயமாக இன மத மொழி பேத பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் ஒரு நன்மையான ஆட்சி கிட்டும், அதற்காக நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம்.